ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரத்தினுடைய மூமெண்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் வைஸாக எப்படி இருக்கும், எந்த செக்டார் வந்து பாசிட்டிவாக இருக்குது, அண்டு க்ரூட் ஆயில் கோல்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம டெக்னிக்கல் வைஸாக செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து டே சார்ட் வந்து வச்சுருக்கிறேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டே சார்ட்டுடைய டாப்பில் இருந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த டாப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரைட் நோ ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. இப்போது இந்த சார்ட்டை நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா இந்த டாப்பில் இருந்து அடுத்த டாப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. அதே போல் இந்த இடத்துலையும் வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஈவன் இந்த பிரேக் அவுட் வந்து என்ன பொறுத்தளவுக்கு 16,400 மேக்ஸிமம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்தோம். ஓகே, இந்த இடத்துல வால்யூம் வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகுது, ஆனால் வால்யூம் வந்து ஷ்ரிங்க் ஆகுது. இதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வால்யூமில் எந்த வால்யூம் போடுறீங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து எந்த இண்டிகேட்டரும் தேவையில்லைங்க, வால்யூம்னு போடுங்க வந்துடும். ஓகே, இந்த வால்யூம் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாட்டமில் இருக்கா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரைஸு ரைஸ் ஆகுது. இங்கேருந்து லோவஸ்ட் பாயிண்ட் இது தானே ப்ரைஸு, இந்த இடத்துல இங்கே தான் லோவஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ப்ரைஸு ரைஸ் ஆகுது, அதே நேரம் வால்யூம் குறைஞ்சிட்டே வருது. அப்போ மார்க்கெட் ஏறுது, ஆனால் வாங்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. நான் வாங்கலைன்னு குறைஞ்சிட்டே வருது. இதுவும் இந்த இடத்துல பாருங்கள் ப்ரைஸு ஏறுது, ஓகே, ஆனால் வால்யூம் குறையுது. நாள் ஆக 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 வாங்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை, வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. அப்போ இதே போல் இந்த இடத்துல எப்படி கீழே ஃபால் ஆகுது பாருங்கள், அதே போல் இந்த இடத்துலையும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட திரும்பவும் ரைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ அன்டில் அந்த கரெக்ஷன் வர்றது வரைக்கும் இந்த ட்ரெண்டை நம்பக்கூடாது. மேக்ஸிமம் வந்து 16,400 வரைக்கும் போகலாம். நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவிலே இந்த வாரம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு வீடியோ கிளிப் நம்ம பார்க்கலாம். ஃபர்தராக இந்த ரேலி வந்து அட்லீஸ்ட் மினிமம் 16,150 வரைக்கும் அப் சைடு வந்து ரைஸ் ஆகிடும் இந்த வீக். ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, லாஸ்ட் வீக் வீடியோ ஏன் வந்து இந்த வீக் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே போலவே மார்க்கெட்டு ரைஸ் ஆயிருந்தது. இப்போ இந்த வாரம் இந்த இடத்துல வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது, அட் த சேம் டைம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகலை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 16,400ங்கிறது வந்து நான் இங்கேருந்து ஒரு 170 பாயிண்ட்ஸ் அப் சைடில் ரைஸ் ஆகிட்டு திரும்பவும் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து அதிகம். அட் த சேம் டைம் இந்த வாரம் வந்து சரி எப்படி எந்த ஸ்டாக்ஸை வந்து நம்பி எடுக்கலாம், எந்த செக்டாருடைய ஸ்டாக்ஸ் நம்பி எடுக்கலாங்கிறதையும் செக் பண்ணி பார்ப்போம். பிஃபோர் தட் இந்த நிஃப்டினுடைய ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், இதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்குங்கிறத. நான் 4 ஹவரில் வச்சுருக்கேன். ஸோ இதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். பாட்டம் அவுட்டில் இருந்து ஒரு அப் அண்ட் ஒரு டவுன், ஒரு அப் அண்ட் ஒரு டவுன், இப்போது ஒரு அப். ஸோ அகெயின் ஒரு டவுன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, இப்போ இதுக்கும் இந்த ட்ரெண்டுக்கும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, இதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை வாட்ச் பண்ணுங்கள். இதை கட் பண்ணிடுவோம். கிளியராக டவுன் ட்ரெண்டாக இருக்கா? ஒரு கொஞ்சம் டைம் வைஸாக கொஞ்சம் கரெக்ஷன் ஆனால் கூட ஃபர்தராக அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பட் இந்த ட்ரெண்டை பாருங்கள் கிளியராக, திஸ் இஸ் எ சைட்வேஸ் மார்க்கெட். ஓகே, லைக் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ரெக்கக்னைஸ் ஆகலாம், பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் டவுன் சைடில் ஃபால் ஆகும்போது, உடைக்கும் போது இன்னும் ஃபர்தராக இந்த ட்ரெண்டுக்கு வந்து கண்டினியூ ஆகும் டவுன் சைடில். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரெண்டை நம்பக்கூடாது. பிகாஸ் இந்த ட்ரெண்டு வந்து வால்யூம் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது, அட் த சேம் டைம் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகலை. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இதனுடைய மூவ்மெண்ட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே ஃபால் ஆச்சுன்னா மினிமம் வந்து 15,800ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வீக். ஸோ இந்த வீக் வந்து ஒரு அப்ஸ் கொடுத்தா கூட
அகெயின் ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம், இந்த வாரம் வந்து கிளியராக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அப்சைடு ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே போல் இந்த வாரம் அப்சைடு ரைஸ் ஆனால் கூட 16,400 இஸ் அ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அங்கேருந்து திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ரைட், நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியும் லாஸ்ட் வீக்லேருந்து இந்த ட்ரெண்டை நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல 4 ஹவர்லேருந்து நீங்கள் ஹவர்லியில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டைம் அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணும்போதும் பை சைடில் ரைஸ் ஆகுங்கிறத பார்த்தோம். லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்தது. ஸோ மினிமம் இந்த பிரேக் அவுட்னால மினிமம் 34,800 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படின்னாக்கா இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது மினிமம் 34,800 வரைக்குமே ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். 4 ஹவர்ஸில் வச்சிங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகி அகெயின் திரும்பவும் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ இதுவுமே வந்து பாசிட்டிவ் தான். எப்படி வந்து நிஃப்டி வந்து ஒரு பிரேக் அவுட்டு ஆனால் ரீடெஸ்ட் பண்ணல, அதே போல் இதுவும் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. தெர் இஸ் நோ ரீடெஸ்ட், ஸ்டில் நோ ரீடெஸ்ட்டே ஆகலை. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி கேப் அப் ஆகிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வாரம் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கலாம். 34,600 வரைக்குமே கீழே ஃபால் ஆகி அகெயின் இது வந்து புல் பேக் வந்து ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பிகினர் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல ட்ராப் ஆகுது, மார்க்கெட் ட்ராப் ஆகுது, ஓகே இது வந்து இந்த ரேலி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இது கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல கரெக்டாக இங்கே வரும்போது வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களால பேர் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது எந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி பை பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ நான் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஒரு ப்ரைஸ் செக்ஷன் படி எடுக்கிறது. ஓகே, ஸோ இதே வந்து வேவ் அனாலிசிஸில் எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக நம்ம எடுக்க முடியும். அது நீங்கள் லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு நாளும் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த லெவல்ஸில் வந்து கிளியராகவே மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணோம். ஸோ பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 34,682 வந்து சப்போர்ட்டாகவும், அப்சைடில் ரெசிஸ்டன்ஸும் வந்து 35,770 அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ செக்டார் வைஸாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா, எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்லாவே ரைஸ் ஆகியிருந்திருக்கு. ஸோ இனி வரும் வாரங்கள்லேயும் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் எஃப்எம்சிஜிக்கு மெயினாக வந்து இந்த க்ரூட் ஆயிலினுடைய ப்ரெஷர் தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் க்ரூட் ஆயில் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து மார்ஜினை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ எஃப்எம்சிஜியில் க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் குறையும் போது எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் அண்ட் பெயிண்ட் ஸ்டாக்ஸ், டயர் ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். க்ரூட் ஆயில் பிகாஸ் நல்லாவே கீழே ஃபால் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் இன்னும் வர நாட்கள்லேயும் க்ரூட் ஆயில் வந்து ஃபால் ஆகும். ஸோ லைக் வந்து எஃப்எம்சிஜியில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஒன்று. செகண்டாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டாக ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்கிறது அப்படின்னாக்கா ஆட்டோ செக்டார்னு சொல்லலாம். பிகாஸ் ஆட்டோ செக்டார் வந்து இதனுடைய வே ஆஃப் ட்ரெண்ட் வந்து பாட்டம் அவுட்டில் இருந்து அகெயின் ஒரு ரேலி, ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்குது. இன்கேஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் இன்கேஸ் டவுன் வந்தால் கூட வி கேன் அக்யூமுலேட். இந்த பாட்டம் அவுட்டுக்கு வந்தால் கூட வி கேன் அக்யூமுலேட். ஸோ ஒரு பொசிஷனலாக எடுக்கும்போது லைக் டாடா மோட்டார்ஸ், எம்என்எம், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து இப்போ ரைட் நோ டபுள் டாப் ஜோனில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் ஓவராலாக செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 11,200 இந்த ரீஜனில் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஆட்டோ செக்டார் பொசிஷனல் வைஸாக நான் சொல்லக்கூடியது 2 ஸ்டாக்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலினுடைய மூமெண்ட்ஸில் இப்போ நம்ம டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஸோ இது வந்து கிளியர் டவுன் ட்ரெண்டு. சரி, இதில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ட்ரேடை வந்து ஆப்ஷன் எடுக்கலாம்? சரி,
ஒவ்வொரு டைமும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது. அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு, ஓகே, இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு கிராஷ் வந்து ஃபார்ம் ஆச்சு. இப்போது இது ரீடெஸ்ட் எடுக்குது. ஓகே, எவ்ரி டைம் இந்த ட்ரெண்டில் வரும்போது அகெயின் ஒரு கீழே ஃபால் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோ என்ன பார்த்துருந்தோம், இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் இந்த லோவை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டோடைய லோவை டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 170 பாயிண்ட்ஸ் வந்து கீழே ஃபால் ஆச்சு. சரி, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டெம்பரவரியான ஒரு அப்சைடு தான். நாங்கள் இன்ட்ராடேயில் கூட நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். கிளியராக வித் சார்ட்டோடு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு தான். ஓகே, பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணி இப்போ திரும்பவும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகுது. மேக்ஸிமம் இது வந்து எவ்வளோ ரைஸ் ஆகலாம், 8450 8500 இந்த ரீஜனில் ஓவராலாக பொசிஷனலாக இருக்கக்கூடிய அந்த டவுன் ட்ரெண்டுனால மார்க்கெட் திரும்பும். ஓகே, இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இங்கே பிரேக் அவுட்னால திரும்பவும் மேலே ரைஸ் ஆகலாம். அகைன் இந்த ட்ரெண்டை ஒட்டி திரும்பவும் கீழே ஃபால் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ப்பான ட்ரேடர் அப்படின்னா திரும்புது இல்லையா, மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ப்பாக மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும். ஸோ இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டேஸில் வந்து இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோல்டை பொறுத்தளவுக்கு அதனுடைய பொசிஷனல் சார்ட், வீக்லி சார்ட் வந்து வச்சுருக்கிறேன். பிகாஸ் வந்து டேலையோ இல்லை ஹவர்லிலேயோ கம்ப்ளீட்டாக நேரோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம லாஸ்ட் வீக்கே இந்த இடத்துல பார்த்தோம், மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாக அப்சைட் ஆயிருந்துச்சு. இந்த கேனல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் கொடுத்துருந்தது. ஆனால் நம்ம ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. இந்த வாரம் கீழே ஃபால் ஆகும். அப்படி கீழே ஃபால் ஆனால் இந்த பாட்டம் அவுட்டில் பை பண்ணிக்கலாம். பிகாஸ் பொசிஷனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட், பாட்டம் அவுட் சப்போர்ட் இது. இப்போ இந்த வாரம் திரும்பவும் அப்சைட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகே, அன்டில் இது அப்சைடில் பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் இதுக்குள்ளே தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பாட்டம் அவுட்டில் இருக்குது அப் டு இந்த லெவல், அதாவது 50,000, 130, 140 இந்த ரீஜன் வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகே கைஸ், கம்மிங் 14th, அதாவது கம்மிங் வெனஸ்டே வந்து நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அட்வான்ஸ் வேவ் அனாலிசிஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.